சத்தியத்திலே நாம் வளர்ந்து நாம் பெருகாதபடி முள்ளுள்ள இடத்திலே விழுந்த விதையை வளரவிடாமல் முட்செடிகள் நெருக்குவதைப் போல் சாத்தான் நம்மை நெருக்குகிறான். நம் தேவனை முழுவதுமாய் அறிந்திருந்தும் பின்மாற்றமடைந்து பாறை மேல் விழுந்த விதைகள் போல் முளைத்தும் வேர்பற்ற வழியில்லாததால் கருகுவதைப் போல் நாமும் அதே நிலையில் உள்ளோம். நாளைய பொழுதின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மேல் பற்றும் கொண்டு இவ்வுலக வாழ்வினை தொடர நினைக்கும் நமக்கு மேன்மையான இன்னொரு வாழ்வும் உண்டு என்பதை மறவாதே. உன் குழந்தைகள் ஞானமாய் வளர வேதத்தின்படி வழி நடத்து. தேவனுடைய வசனமாகிய ஞானப்பாலை அவன் குடித்து வளர பிரம்பை கைக்கொள்வதிலும் தவறு இல்லையே. நாம் செல்கின்ற வழியெல்லாம் நெருஞ்சில் முள் உள்ளதை அவனுக்கு உணர்த்து. கடைசி காலத்தின் எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே உள்ளது. போர், நிலநடுக்கம், பஞ்சம், கொள்ளை நோய்கள் என தினந்தோறும் முடிவு கால செய்திகளே நாம் கேள்விப்படுவதெல்லாம் கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் இருதயத்தால் உணர்ந்தும் நாம் மனம் திரும்பாதே போனால் நாம் மன்னிக்கப்படுவதில்லை. ஒருவரும் கெட்டுப்போவது அவரின் நோக்கமல்ல. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியாய் நீ இல்லாமல் விசுவாசத்தோடு காத்திரு. தேவன் உன்னை அவர் அருகிலேயே வைத்து கொள்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.